எள்ளு பொடிக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். எள்ளு இன்னும் வறுக்கலை, இன்னும் வத்தல் வறுக்கலை. கரெக்டாக 13 வத்தல் வச்சுருக்கிறேன். 300 எள்ளு, 13 வத்தல், புளி இவ்வளவு, 50 உளுந்தம்பருப்பு, வெள்ளை உளுந்து, பூண்டு ஒரு பூண்டு ஃபுல்லாக போட்டுருக்குறேன். பார்த்துக்குங்க. இது கொஞ்சம் நல்லா பாயிலாயிடணும். பூண்டு இல்லைன்னா பச்சை வாசனை அடிக்கும். அதே மாதிரி புளியும் உங்களுக்கு நல்லா அதையும் போட்டு வறுத்துடணும். அதோட லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இது வறுத்துருங்க. புளியும் பூண்டும் நல்லா வறுத்துக்குங்க. புளியும் வறுத்தா தான் அது கெட்டு போகாமல் இருக்கும். சீக்கிரம் ரொம்ப நாள் அந்த பூண்டு இது பொடி அதனால தான் புளியும் வறுக்க சொல்கிறது. புளியை வறுத்துட்டோம்னா அந்த பச்சை வாசனையும் இருக்காது, உடம்புக்கும் நல்லது. பச்சை வாசனை இல்லாமல் லைட்டாக எண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்துட்டு பூண்டு புளியும் வறுக்கிறேன். 50 எள்ளு அது வறுத்தாச்சு. இது 50 உளுந்தம்பருப்பு வறுத்தாச்சு. நான் வத்தல் மட்டும் வறுக்கணும். இது 300 எள்ளு வறுக்கணும். பார்த்துங்க. பூண்டு இது வறுக்கிறேன். நல்லா வறுத்துருச்சு. புளி கூட பாருங்கள், நல்லா வறுத்துருக்கு பாருங்கள். இந்தா நல்லா வறுத்துருச்சு புளி எல்லாமே. இப்போ வத்தல் வறுக்கிறோம். பூண்டு புளியும் வறுத்து வச்சாச்சு. உளுந்தம்பருப்பு எல்லாமே நல்லா வறுத்துருக்கு. புளி பார்த்திங்களா நல்லா வறுவப்பட்டிருக்குது. இது வத்தல் கொஞ்சம் வறுத்துக்கலாம். லாஸ்ட்டில் தான் எள்ளு வறுக்க போகிறோம். லேசாக எண்ணெய் ஊற்றுனதுனால அந்த எண்ணெய் இதில் கொஞ்சம் நல்லா இதாகும். சிம்பிளாக வச்சு வறுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். எடுத்துடலாம். வறுத்துருச்சு. உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். காரம் இன்னும் கொஞ்சம் வேணும்னா கூட போட்டுக்கலாம். காரம் அவங்கவுங்க இஷ்டம்தான். ஒவ்வொருத்தங்க காரம் கம்மியாக சாப்பிடுவாங்க, ஒருத்தங்க ஜாஸ்தி சாப்பிடுவாங்க. இந்த எள்ளு 300 எள்ளு போடுறோம். நல்லா பொரியிற வரைக்கும் சடன்னு பொரியணும். பொரிஞ்சோடனே என்ன செய்யணும், அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப நேரம் இருந்துச்சுன்னா கருகிருச்சுன்னா அப்புறம் டேஸ்ட்டு மாறிடும், நல்லா இருக்காது. அதனால் பொரிஞ்ச உடனே ஆஃப் பண்ணிடுங்க. சடன்னு சத்தம் கேட்கும். உங்களுக்கு நான் காட்டுறேன். சத்தம் கேட்குதா? எள்ளு வெடிக்கிற சத்தம் கேட்கும் பாருங்கள். புரியுதா? இந்த நேரம் ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப கருகிட்டுனா டேஸ்ட்டு மாறிடும். அவ்வளோதான். ஆஃப் பண்ணிவிட்டு வேறு இதில் போட்டு வச்சுக்கணும். அவ்வளோதான். எள்ளு வறுத்தாச்சு. எள்ளு ரொம்ப நேரம் ஆகாது வறுக்கிறதுக்கு, அதனால் கொஞ்சம் நேரம் லாஸ்ட்டில் வறுத்தேன். 300 எள்ளு, வத்தல், பூண்டு, பச்சை மிளகாய், பூண்டு புளி, இது உளுந்து, வெள்ளை உளுந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு ஆப்ஷன்னா கருப்பு உளுந்து கூட போட்டுக்கலாம். சும்மா ஒரு 50 மட்டும், ரொம்ப எல்லாம் இல்லை. ஒரு 50 உளுந்து. 300 எள்ளுக்கு வத்தல். பார்த்திங்களா, அவங்கவுங்க காரம் பொறுத்து. இதெல்லாம் நம்ம போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இட்லி பொடி உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா, பூண்டு உளுந்து 50, 300 50 உளுந்து, வெள்ளை உளுந்து, 15 காஞ்ச மிளகா, பூண்டு ஒரு பூண்டு, பெரிய பூண்டு, நல்லா ஒரு பூண்டு இவ்வளோ பெருசு இருக்கிற ஒரு பூண்டு. ரசப்பூண்டாக இருந்தால் கூட கொஞ்சம் இவ்வளோ போட்டுக்கோங்க. இன்னும் எல்லாமே வறுத்து பவுடர் பண்ணியிருக்கு. இட்லி பொடி, எள்ளு பொடி ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.